அது எந்த நாய ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நிதி இல்லாத நாய அது தட்டி பாட்ட எறும்புட்டு திருப்பாடு நிதி இல்லாத நாய பிடிச்ச நாய் அப்பேற்பட்ட காரியம் நான் செய்யவில்லை. இல்லம்மா அப்பேற்பட்ட காரியம் நான் செய்யவில்லை. என் கூட இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு அப்பயே தெரியுதுல்ல. இந்த மாதிரி உடம்பு வச்சுக்கணும் எங்க போய் வாங்கிக்கிறது. வேலை செஞ்சா பேர் வரும், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னுவா. இவன் எங்க இருந்து இந்த மாதிரி அப்புறம் போய் வேலை செய்யுது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், வாழ வகையற்றவன், ஒரு ஏழ்மை குடியில் பிறந்தவன், அழகான தங்கச்சி இருக்கிறானே, தங்கச்சி திருமணம் செய்து கொடுக்கிறேனக்கா, வசதியான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் நம்ம தங்கச்சி வசதியான இடத்துல கொடுக்கலாம் என்ற நட்பாட்சியக்கா இளவரசி மேல ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அவரை இங்க பழக விட்டு தவறே செய்யவில்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக் கொள்கிறேன். ஆனால் என் மீது சந்தேகப்பட்டு எப்படி சாட்டை கொண்டு வேட்காடுகிறீர். நாங்கள் என்னையா தவறு செய்தோம்? எதற்காக இங்கே எப்படி எல்லாம் வாட்டி வதைக்கிறேன்? நாங்கள் ஏழையாக பிறந்ததா தவறா? நாங்கள் ஏழையாக பிறந்து விட்டோமே தவிர பார்ப்பவர்கள் எள்ளி நகையான உணர்வுக்கு நாங்கள் வாழ்க்கையை நடத்தவில்லை ஐயா. உண்மையிலே உழைக்கிறேன். எந்த பாவத்தையும் அறியாதவனான் என்ற தவறுமையை செய்யாதவன். அப்போ நான் மாதம் இல்லாத ஆட்சி செஞ்சுக்கிறேன். நீ அப்படிதான் ரோசமாகறான். அதானே வீடு பாத்தி இல்லை எங்க தாத்தா பாத்துக்கிற நீ சாட்சியில வழக்கும் தாரிகமில்லாத சங்கீதமும் சபைக்கு இருக்காது. சாட்சியினால கழுத்தினால் இப்போது சட்டத்திலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். படித்தவன் சொல்தான் சபைக்கு இருக்குமா? படைத்தவன் சொல்தான் சபையே வருமா? நாங்கள் ஏழை இருப்பதற்கு இவருடைய வார்த்தையை கேட்க யாருமே கிடையாது ஐயா. தவறே செய்யவில்லை என்று நான் எத்தனையோ முறை எடுத்துக்கொண்டேன். இவருடைய வார்த்தையை கேளாமல் என் மீது சந்தேகப்பட்டு இப்படி சாட்டை கொண்டு வேட்டைகிறேன். நானா உன் மகன் கரம்பிடித்திருக்கேன். உண்மை அப்படி கரம்பிடித்து எடுத்தது உண்மையானால் இருந்தால் உன் மகளை அழைத்து கட்டுப்பார்கள் ஐயா. உண்மை மாடுகின்ற பாடிவல்லையாமா அவசரே இவன் எந்த ஒரு தவறு செய்யவில்லையாம். அவன் தவறு செய்திருந்தால் திருட என்னைக்கு நம்ம திருடுகிற சொல்லுகிறான். அடிமேல அடிச்சா கூட அவன் நிரூபித்து தான் பாப்பான். ஆமா குழந்தைக்கு கூப்பிட்டு மகள் அழைத்து வா. கூப்பிடு வாமா வாமா வாமா. என்ன தடைன்னு வருதா? நீ என்ன பண்ணிட்டேன்னுவா அந்தி வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி சூழ்ச்சி விழா. அந்த விழாவிலே மலருடன் சென்று மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உன்னுடைய கரத்தினால் உன்னுடைய அண்ணனுக்கு முதல் மலை போட மலருடன் சென்றாய் அல்லவா? அந்த மலர் வளத்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னை கற்பனைக்கு வந்தவர் இதோ நிற்கின்றானே. இதோட நன்றாக பார்த்து சொல்லுவாங்க. அப்பா அப்பா என்னம்மா எனக்கு பார்வையே தெரியலப்பா. என்னம்மா சொல்ற? அண்ணனுக்கு மலை மாலை போட வேண்டும் என்று நந்தவனம் சென்றேனே. அங்கு மலைகளை பறித்து விட்டு அங்கிருந்து குளத்திலே இறங்கி நீராடும் பொழுது யாரோ அதிகார முனிவரா அந்த குளத்தில் இறங்கியதால் உன் இரு பார்வை போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டாருப்பா. மகளே அதிலிருந்து எனக்கு பார்வை தெரியாமல் எங்க இருக்கிறேன் என்று தெரியாமல் இப்படி பரதவிக்கிறேன் அப்பா. யாருன்னே எனக்கு தெரியலப்பா. நான் அழுதேன் சுவாமி. நான் தெரியாம செய்த தவறுக்கு எனக்கு இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே. எனக்கு சாப விமோசனை கொடுங்க சுவாமி என்று கேட்டேன். நீ யார் என்று கேட்டார். விஜயபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய விஜயவர்மனின் மகள், என் பெயர் ஆனந்தி என்று கூறினேன். அடி பாவி, அந்த மாமனின் மகளானி. ஐயோ பாவம், அப்படிப்பட்ட மனித மகளுக்கு இப்படிப்பட்ட கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேன் என்று கூறி அவர் நல்லவராயிற்று. உனக்காக இல்லவட்டரும் அவருக்காக அந்த சாபை ஓட்ட தருகிறேன் என்று கூறினார். அப்பா என்ன கூறினார் தெரியுமா? என்ன கூறிவிட்டாரம்மா? 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர். அந்த மலரானது மலர்ந்து அந்த அன்னையின் மடியிலே போய் விழுமா. அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களை கசிக்கி விட்டால் உன் பார்வை தெரியும் என்று கூறினார். ஆனால் அந்த மலரை கொண்டு வருபவர் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா? யாராக இருக்க வேண்டும்? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், சத்தியத்தை காத்த உத்தமனாக இருக்க வேண்டும், உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும், தன் தாரத்தை தவிர மற்றவர்களை தங்கையை உன் தாயாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமன் சென்றால் தான் அந்த மலை கொண்டு வர முடியும் என்று கூறிவிட்டார். அமைச்சரே, அப்படிப்பட்ட
நம்முடைய நாட்டில் யார் யார் இருக்கின்றார்கள்? இல்ல நான் இருக்கிற ஏய், ஏய், அட பொட்டை. காட்டு மூட்டுல கையை பிடிச்சிட்டு போட்டு அந்த ஒச்சாங்க. நாங்க 2500 பணத்தை கட்டி ஒரு முத்தமராய் தாய்க்கு தலைமகன் நானே, இந்த நாட்டில் உத்தமன் நானே, பெற்றெடுத்த தாயும் நமக்கே போல் நினைக்கக்கூடியவன் நான் நாட்டு பெண்களை பார்த்தாக்கா சத்தியமா நான் எந்த பெண்ணை யாரும் கூட பார்த்தது வயசான கேள்வி மட்டும் தான் நீ தொட்டு கிடக்குற பாவிய. ஆகையால கேள்விகளா ஜாக்கிரதையா உட்காருவா. கொண்டு வரேன் எனக்கு வழி போலாம். ஐயா தவறு செய்யவில்லை என்று எத்தனையோ முறை எடுத்துக்கொள்ளி உங்களுடைய வார்த்தையை கேளாமல் தவறு செய்தவன் நீதான் என்று என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த தவறை நான் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக நானே தாய்க்கு தலைமகன், நானே ஒரு உத்தமன், ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தங்கையாகவும் நினைக்கக்கூடியவன். அப்படி உண்மை என்பது உண்மையானால் இப்போது உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக நான் சென்று அந்த பார்ஜர மலரை நானே கொண்டு வருகிறேன். சின்ன பையன் ஏழப்பட்டவன் வளர்கிற இன்னும் ஒரு வழி தெரியாது வாய்க்கால ஒண்ணு எவ்வளவு வாழ்க்கையில அப்படி இருக்கும் பொழுது நீ போறன்ற அந்த பாரிஜாத கொண்டு வரோம். அவன் ஆம்பளையா இருப்பான், போய் வரட்டும். அப்ப நான் யாரு? நானா சொல்லி தெரியும். ஆகையால உன்னை கொண்ட பாவம் இந்த நாட்டுக்கு வந்து சேர்த்தவனே ஒண்ணு கண்டு போல செஞ்ச தவறு வேணா மன்னிச்சு விடுறோம். எங்கேயாவது போய் பழச்சிக்க நான் போற பச்சா மலர் கொண்டு வரோம். ஐயா ஏன் உயிரை அதே இடத்தில் விட்டாலும் விடுபடுத்தவரே பாரியதா மலர் இல்லாமல் நாட்டுக்கு நான் வருவேன். கண்டிப்பாக உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்கு அந்த பாரிஜாத மலரோடு நான் வருவேன். ஐயா காரணம் அவன் அழைக்கிறான், விதி முடிஞ்சு போச்சு, மாத்த முடியாது. அன்று பெருமநாதனை எழுத்து யாரால மாற்ற முடியாது. இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று இவன் இன்னோட சாக போறான். யாரால முடியாது. இவன் அழைத்தான் நான் மாத்தி போறான். அழைக்கின்ற விளக்கு விட்டேரியா வீதிய போற சனினே ஆராய வீட்டு இருக்கிறது சுந்தர பாம்பு விடுமா இவன் சாக போறான். சத்தா சாவட்டும். எனக்கு நான் கருது எனக்கு தேவை இவருடைய மகளுக்கு கண்பர்வை வர வேண்டும். அவன் சத்தா உனக்கு கண்ணு வரணும். சரி போ மலரோடு வர வேண்டும். உன் மகளின் கண்பார்வை கிடைப்பதற்காக நான் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வரப் போகிறேன். ஆனால் எனக்கென்று சொந்தம் என்று சொல்வதற்கு என் தங்கை ஒரே தங்கை உப்பத்தை தங்கை செங்கிதான் நான் சென்று பாரிஜாத மலரை கொண்டு வருவதை என் தங்கைக்கு யாரையா பாதுகாப்பு கேள்விதான் விட்டு வைக்க மாட்டேன். எங்க போறமாடா படாக அடிச்சுடுவாடா அவனை குட்டியா எம்மா பொறுத்த தெரியாதா படிக்கிறது எல்லாம். சரி என்ன ஒன்று எனக்கு தேவை என்னுடைய மகளுக்கு கண்பர்வை வர வேண்டும். அந்த மலரை நீ சென்று மலரை கொண்டு வர வேண்டும். உன்னுடைய தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. நான் இருக்கின்றேன் பாதுகாப்பு. நாட்டிலே யார் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டிலே காக்கக்கூடிய பட்டுவணிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். இப்போதே நான் சென்று அந்த பாரிஜாத மலரை கொண்டு வருகிறேன். ஐயா அதுவரை என் தங்கையை நீங்கள் தாக்குறதோடு பார்த்துக் கொள்ளுங்கள். உன் தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராது. நான் இருக்கின்றேன் பாதுகாப்பு. அனுப்ப மற்றமா போட்டா மலரோடு வர வேண்டும். மலர் இல்லாத நாட்டுக்கு கால வைக்க கூடாது. நாம் யாருக்கு என்னமா செய்கை செய்தோம்? யார் குடியை நாம் கெடுத்தோம்? யார் உண்ணும் உணவிலே மண்ணை கலந்தோம்? எதற்காக நம்முடைய வாழ்க்கையை விளையாட வேண்டும்? விதி விளையாட வேண்டும். அந்த ஆட்சியுடைய சதி விளையாட வேண்டும். ஒரு கொடியில் இரு மலர்கள்
கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. பிறவி என்னும் பாதையிலே உள்ளுடன் வந்தேன், அந்த பயணத்திலே கடமை செய்யும் துணிவை அடைந்தேன். சிறகடிக்கும் ஆசைகளை சிறையில் பூட்டுவேன். ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. அண்ணன் தங்கை உறவு முறை மலர்ந்ததம்மா மலர்ந்ததம்மா. ஒரு கொடியில் இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா. செய்யாத குற்றத்திற்காக வீழ்படியை சுமந்து விட்டீரம்மா. உண்மைதான் அண்ணா. நாட்டு மன்னர் தவறாக புரிந்து கொண்டு நம்மை பார்த்து ஏளினமாக பேசிவிட்டார் தங்கா. இந்த பாவிகள் இருவரும் நாம் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? நாம் வாழ்வது மேல் சாவதே மேலப்பா சாவதே மேலப்பா. நாம் தவறையே செய்யவில்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் ஏற்றுவிட்டால் அந்த மன்னர் பாபருக்கு ஒரு சபையிலே அந்த பாரித மலரின் ஆணையை கொண்டு வருகிறேன் என்று சபதம் பெற்றிருக்கிறமா. ஆகினால் இப்போதே நான் சென்று அந்த பாரித மலரை எப்படியாக கொண்டு வருகிறேன். அப்படி நான் சென்று வருவரை அரண்மனையிலே தாக்குவது விடுமா. அப்படியாக மன்னர் உரைக்கும் வார்த்தையை கேட்டு நல்ல முறையோடு நடந்து கொள்ளப்பா. அப்படியாக நான் திரும்பி அடி அம்மா